ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்மளுடைய 200 டேஸ் ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம 4 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த 4 டேஸில் நம்ம என்னென்ன லெசன் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம இந்த 4 டாப்பிக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெட்டீரியல்லேருந்து ப்ளஸ் டெஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் தரேன், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரே யூனிட்டே பார்த்தோம்னா உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம யூனிட் 4ல் அதாவது பாலிட்டிலேருந்து ஒரு சில டாபிக் பார்ப்போம். ஸோ அதில் ஒரு சில டாபிக் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப யூனிட் 3 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தோம்னா நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட படிப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலிட்டியில் உள்ள இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அந்த பாஸ்வேர்ட் போட்டால் தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம 200 நாளில் ஜிகேயில் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பாலிட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஸோ இந்த 3 டாபிக் முடித்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம், பாலிட்டியில் கொஞ்சம், இந்த மாதிரி பார்த்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து இந்திய அரசியலமைப்பு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் பாலிட்டிக்கான இந்திய அரசியலமைப்பு, இந்த டாப்பிக்கில் உள்ள மெட்டீரியல். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 15 பேஜஸ் இருக்குது. எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு தான். ஓகேங்களா? ஸோ முதல்ல புக்கை படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மெட்டீரியலை நீங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒன்லைனராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்லேருந்தே 193 ஒன்லைனர் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? எல்லா புக்கில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து மெயினாக இதில் கவர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த 15 பேஜஸ் நல்லா படித்தாலே போதும், அந்த டாப்பிக்லேருந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, JTK@Unit 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான, இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஈவினிங் 6 PM வந்து கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.